தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வணக்கம். செய்திச் சுருக்கம். ஸ்டாண்ட் போட்டு சைக்கிளை ஓட்டுவதா? வேலூரில் என் மண் என் மக்கள் யாத்திரையில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை பேசினார். மோடியை எதிர்த்து நிற்க எதிரணியில் பிரதமர் வேட்பாளர் இல்லை. பாரதிய ஜனதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அரசு வேலை உங்கள் வீட்டு கதவை தட்டும். நிதி நிர்வாகம் குறித்து அமைச்சர் துரைமுருகனை விட எனக்கு நன்றாக தெரியும். தமிழகத்தின் வளர்ச்சி என்பது சைக்கிளை ஸ்டாண்ட் போட்டு ஓட்டுவது போல் உள்ளது. வேலூர் வளர்ச்சி பெற மோடி 3வது முறையாக பிரதமராக வேண்டும். தமிழக மக்கள் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு ஓட்டளிக்க வேண்டும் என அண்ணாமலை கூறினார். திருப்பூரில் தங்கி பணிபுரிந்த 60,000 உத்தரப்பிரதேச மாநில தொழிலாளர்கள் தங்கள் மாநிலத்தில் பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்திருப்பதால் சொந்த ஊருக்கு திரும்பிவிட்டனர். வட மாநிலத்தவரை கேலி செய்த திமுக எப்படி சமாளிக்கப் போகிறது எனவும் அண்ணாமலை கேட்டார். தமிழக பொருளாதாரம் பற்றி பேச அண்ணாமலை என்ன எக்கனாமிஸ்டா? வேலூர் மாவட்டம் காங்கேயநல்லூர் பாலாறு பாண்டியன் மடகை சீரமைக்கும் பணியை அமைச்சர் துரைமுருகன் துவக்கி வைத்தார். 6,32,00,000 ரூபாய் மதிப்பில் பணிகள் நடக்க உள்ளது. நிகழ்ச்சியில் கலெக்டர் சுப்புலட்சுமி, மண்டல குழு தலைவர் புஷ்பலதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். யார் வேணா ஆரம்பிக்கிறாங்க. இது என்ன, யார் வேணா ஆரம்பிக்கலாம், யார் வேணா எந்த கட்சியில் வேணா சேரலாம். அதோட இருக்குது. அதே போல அண்ணாமலை எண்மண் என் தேசம் பயணத்தின் பொழுது நேற்று கேள்வி குப்பத்தில் சொல்லியிருக்கிறாரு, எப்போ வேணாலும் அமலாக்கத்துறை வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் வீட்டின் கதவை தட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலும் தமிழகம் பொருளாதாரத்தில் இப்போ பின்தங்கியுள்ள இதுவா இருக்கு, ஸ்டேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கதவு தட்ட வேணாம், அந்த கஷ்டம் கூட அவங்களுக்கு வேணாம், நான் திறந்தே வச்சிடுறேன். இந்த பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கு தமிழகம். அதான் அண்ணாமலையை தான் சொல்றாரு. ரொம்ப எக்கனாமிஸ்டா எங்களை பெரிய பெரிய எக்கனாமிஸ்ட் எல்லாம் நாங்கள் முன்னேறி எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்கட்சி அமெரிக்காவே புகழ்ந்திருக்கீங்க. அந்த மாதிரி இவரே சொல்றாரு. சார், சட்டமன்றத்தில் யார் கூட கூட்டணி சார்? யாரு நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ நிற்கிறதாவும் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி வசதிகள் எல்லாம் போட்டு நான் பதில் சொல்லி அப்படி சொன்னா தொடர்பு போட்டு பொட்டை கொடுப்பாங்க. இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆராசா போற இடமெல்லாம் பதிலடி வேற மாதிரி இருக்கும். திமுக எம்பி ஆராசா எம்ஜிஆர் பற்றி கருத்து தெரிவித்தது தொடர்பாக செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலளித்தார். கடுமையான கண்டனம் போலீசார் தெரிவிச்சிருக்காரு. நாங்களும் கடுமையான கண்டனம் தெரிவிச்சோம். அதாவது இனிமேலா பேசுனா எங்க பெண்களே உங்களை தொடப்ப கடையில் அடிப்பாங்க, செருப்ப கழுத்து அடிப்பாங்கன்னு. அது ஒரு ஈனப்பிறவி. அந்த ஈனப்பிறவி ஒரு தலைவர் படத்துல நடிச்சு பிரபலம் ஆகும்போது ஈனப்பிறவிக்கு இந்த ஈனப்பிறவி தலைவர் விமர்சனம் செய்வது என்பது அது கருணாநிதி நண்பரா தலைவர் எடுத்துக்கலாம். இவர் யார் இது ஊசி? அதனால அந்த ஈனப்பிறவி எப்படி நாங்க பதிலடி கொடுப்போமோ இதோட நிறுத்தினா நல்லது. இல்லைன்னா ராஜாவை பொறுத்தவரை ஓரளவு செருப்படியும் தொடர்பாகவும் எங்க மதுரையே போதும் அவருக்கு அந்த அளவுக்கு பதிலடி கொடுப்பாங்க. பொதுவாகவே ஜி.கே. வாசன் அவரை பொறுத்தவரை போய் ஒரு மரியாதை நிமித்தமா போச்சு சந்திச்சிருக்காரு. மரியாதை நிமித்தமா சந்திக்கும் போது பொதுவாகவே நாங்க ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டோம். அதாவது பிஜேபி இல்லாத ஒரு கூட்டணி, எங்க தலைமையில பிஜேபி இல்லாத கூட்டணி. பிஜேபி பொறுத்தவரை யார் இந்த முயற்சி எடுத்து எங்களோட சேர்க்கணும்னு நினைச்சா அது வீண் தான். அது விரலுக்கு கிடைத்த நீர். அதனால ஒரு பயணம் முடிவுக்கு எடுத்துதான். அதுல பின்வாங்குற பேச்சுக்கு அண்ணாதிராவிட அந்த எண்ணம் கிடையாது. அதனால முன்னெச்ச காலையும் பின்ன வைக்கிற மாதிரி இல்லை. அதனால பிஜேபி இல்லாத ஏற்கனவே 2011 21 நாங்க யாரெல்லாம் கூட்டணி வச்சோமோ பிஜேபி இல்லாத அவங்கெல்லாம் வர்றதை பத்தி எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஸோ வாசன் பொறுத்தவரை என்னுடைய அருமை நண்பர் தான். நம்ம மனோகர் ரொம்ப க்ளோஸ் ஆகுது. அதனால அவர் அது பிஜேபி இல்லாத மற்ற கட்சிகளை அவர் எங்களோடு கொண்டு
எங்க கூட்டணியில வந்து இணைத்தா அது ஒரு நல்ல விஷயம், வரவேற்கிற விஷயமா தான் இருக்கும். ஆனா பிஜேபிக்கு பொறுத்தவரை ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. அதனால வந்து பிஜேபி என்ற கூட்டணி என்ற பேச்சுக்கு இப்போதும் இல்லை, எப்போதும் இல்லை. இதுதான் கட்சியின் நிலைப்பாடு. ஹாஸ்பிட்டல்களை மிரட்டும் திமுக, வானதி பகீர் குற்றச்சாட்டு. நீலகிரி தொகுதியில் பாஜ மகளிர் அணி மாநாடு எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது. மத்திய அரசாங்கத்துடன் கிடைக்கின்ற நிதியுதவி எல்லாத்தையுமே மறைக்கிறார்கள். உதாரணத்துக்கு ஒரு 15 நாட்களுக்கு முன்பாக கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகள், தேசிய அளவிலான போட்டிகள் தமிழகத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது. தொடக்க விழாவிற்கே பிரதமர் வந்துதான் தொடங்கி வச்சார். ஆனால் கோவையில நடைபெற்ற இந்த போட்டிகளுக்கான விளம்பர பலகைகளில் எங்கேயும் பிரதமருடைய படமே இல்லை. அதற்கு பின்பாக அதை பற்றி நான் கேள்வி எழுப்பினேன். இதை பற்றி அறிக்கை கொடுத்ததற்கு பின்பாக அவசரமாக பிரதமருடைய போட்டோவை தனியா எடுத்து கொண்டு போய் ஒட்டிட்டு வராங்க. இவங்க திட்டத்தை தான் ஒட்டுறாங்கன்னா கடைசியில பிளக்ஸ்லயும் பிரைம் மினிஸ்டர் போட்டோவும் ஒட்டதான் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம ஆயுஷ்மான் பாரத் 5 லட்சம் ரூபாய் குடும்பத்திலே ஒவ்வொருவருக்கும் சுகாதாரத்திற்காக அவர்களுடைய நலத்திற்காக கொடுக்கின்ற காப்பீடு திட்டத்திலே பிரதமருடைய பெயர் எங்கேயுமே இல்லை. முதலமைச்சருடைய விரிவான காப்பீடு திட்டம் என்று எழுதுகிறார்கள். 2 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு தமிழகத்திலே செயல்பட்டு கொண்டு வருகிறது. ஆனாலும் இப்போது மத்திய அரசினுடைய உதவியோடு 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு. ஆனால் எங்கேயுமே மத்திய அரசினுடைய பெயரோ அல்லது பிரதமருடைய பெயரோ இல்லை. இதுதான் இவங்களோட நிலைமை. இன்றைக்கு அதை எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சொன்னாங்கன்னா மாநில அரசு ஆஸ்பத்திரிகள் எல்லாம் கூப்பிட்டு சொல்லி இருக்காங்க. என்னன்னு, பிரதமரோட ஆயுஷ்மான் பாரத் திட்டம் சொன்னா மக்களை என்கரேஜ் பண்ணாதீங்க, சிஎமோட ஹெல்த் கார்டுன்னு சொல்லிட்டு வாங்க, அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறோம். இது எந்த அளவுக்கு மக்களுக்கு அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஆயுஷ்மான் பாரத் கார்டு எடுத்துட்டு போனா எல்லா மருத்துவமனைகள்லயும் அந்த திட்டத்தினுடைய பயனாளிகளுக்கு உதவி செய்வதற்கு இன்று மருத்துவமனைகளை மாநில அரசு மிரட்டிக் கொண்டிருக்கிறது. மத்திய அரசுடைய நிதியுதவியை வாங்குறாங்க, ஆனா மக்களுக்கு அந்த திட்டத்தினுடைய பலனை சென்றடைவதை தடுக்கிறது மாநில அரசு. இதற்கெல்லாம் விரைவிலே முடிவு கட்டுவதற்காக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்களிடம் இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து செல்வோம். நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்கள், தவிக தலைவர் விஜய் உருக்கம். தமிழக வெற்றிக் கழகம் கட்சி தொடங்கிய நடிகர் விஜய்க்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ளிட்டோர் வாழ்த்து கூறினர். அவர்களுக்கு விஜய் நன்றி தெரிவித்தார். அவரது அறிக்கை: தமிழ்நாடு மக்களின் பேரன்போடு நான் முன்னெடுத்துள்ள அரசியல் பயணத்திற்கு வாழ்த்து தெரிவித்த அரசியல் கட்சி தலைவர்கள், திரைத்துறை நண்பர்கள், பாசத்திற்குரிய தமிழக தாய்மார்கள், ஊக்கமளிக்கும் ஊடகவியலாளர்கள், என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி என விஜய் கூறியுள்ளார். தனி நாடு கேட்ட காங்கிரஸ் எம்பி, பாஜக இளைஞர்கள் கொந்தளிப்பு. கர்நாடக மாநில துணை முதல்வர் டி.கே. சிவகுமாரின் சகோதரர் டி.கே. சுரேஷ் பெங்களூரு புறநகர் காங்கிரஸ் எம்பி. மத்திய இடைக்கால பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக அவர் கூறினார். கன்னடர்கள் செலுத்தும் ஜிஎஸ்டி, சுங்கவரி, நேரடி வரி ஆகியவற்றிற்கான உரிய பங்கை கர்நாடகாவுக்கே மத்திய அரசு அளிக்க வேண்டும். தென் மாநிலங்களுக்கு வழங்க வேண்டிய நிதியை மத்திய அரசு வட இந்தியாவுக்கு திருப்பி விடுகிறது. தென்னிந்தியாவுக்கு இழைக்கப்படும் இந்த அநீதியை சரி செய்யாவிட்டால் எல்லா தென்னிந்திய மாநிலங்களும் தனி நாடு கேட்கும் நிலை வந்துவிடும் என கூறினார். டி.கே. சுரேஷ் பேச்சை பாஜக கடுமையாக கண்டித்தது. ராகுல் தேச ஒற்றுமை யாத்திரை நடத்துகிறார். அவரது எம்பி தேசத்தை பிரிக்கும் வேலையில் இறங்கியுள்ளார். இனி ஒரு நிமிடம் கூட எம்பி பதவியில் நீடிக்க டி.கே. சுரேஷுக்கு உரிமை இல்லை என பாஜக தலைவர்கள் கண்டனம் தெரிவித்தனர். டி.கே. சுரேஷ் பேச்சு அவரது சொந்த கருத்து என காங்கிரஸ் விளக்கம் அளித்தது. ஆனால் துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் கூறுகையில், தென்னிந்தியர்களின் வலியைத்தான் டி.கே. சுரேஷ் வெளிப்படுத்தியுள்ளார் என்றார். தென்னிந்திய மாநிலங்களுக்கு நிதி சரியான முறையில் பகிர்ந்தளிக்கப்படவில்லை என்ற மக்களின் கருத்தைத்தான் அவர் பிரதிபலித்தார் என டி.கே. சிவகுமார் கூறினார். H.K. Patil or any other leader might have spoken that the pain of South India. See, there should be a balance. The entire country is one. You can't only look at the Hindi belt. You have to look at the entire country. And entire South India, there is no major announcement which has been done. So we all feel that we have been let down. But as a party president, the entire country is one. We are Indians. There is no question. India should be united. There is no question of asking any region-wise. டி.கே. சுரேஷின் தேச விரோத கருத்துக்கு எதிராக பாஜக நிர்வாகி விகாஸ் கர்நாடக கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இதன் விசாரணை 7ஆம் தேதி நடக்கவிருக்கும் நிலையில் பெங்களூருவில் உள்ள டி.கே. சுரேஷ் வீட்டு முன் பாஜக இளைஞர் அணியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சாலையில் அமர்ந்து போராடியவர்களை போலீசார் அப்புறப்படுத்தினர். இதனால் அங்கு பதற்றம் ஏற்பட்டது.
DK சுரேஷ் வீட்டுக்கு கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அதை செய்யாமல் இருந்திருந்தால் மனிஷ் கைதாகி இருக்க மாட்டார். டெல்லியில் பள்ளி கட்டடங்களுக்கு அடிக்கல் நாட்டும் விழாவில் முதல்வர் கெஜ்ரிவால் பேசினார். என்னை சிறையில் அடைத்தாலும் பள்ளிகள் கட்டப்படும், மக்களுக்கு இலவச சிகிச்சை அளிக்கப்படும், மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் எங்களை விடுவிக்கிறோம் என சொல்லி பாஜகவில் சேர கட்டாயப்படுத்துகிறார்கள். நான் பாஜகவில் சேர மாட்டேன் என்று சொன்னேன். நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை. நாங்கள் தலைவணங்க மாட்டோம். இன்று அனைத்து விசாரணை ஏஜென்சிகளும் எங்களைத்தான் குறிவைக்கிறார்கள். மனிஷ் சிசோடியாவின் தவறு அவர் நல்ல பள்ளிகளை கட்டி கொடுத்ததுதான். இதை செய்யாமல் இருந்திருந்தால் அவர் கைது செய்யப்பட்டிருக்க மாட்டார். சத்யேந்திர ஜெயின் செய்த தவறு நல்ல மருத்துவமனைகளை உருவாக்கியதுதான் என்றார். ये जो मर्जी षड्यंत्र कर ले हमारे खिलाफ, कुछ नहीं होने वाला। और मैं भी डटा हुआ हूं इनके खिलाफ, मैं भी नहीं झुकने वाला। ये कहते हैं बीजेपी में आ जाओ, हम छोड़ देंगे। मैंने कहा बिल्कुल नहीं आऊंगा बीजेपी में, कतई नहीं आऊंगा बीजेपी में। क्यों आ जाए बीजेपी में? नहीं आते बीजेपी में। बीजेपी में चले जाओ तो सारे खून माफ सब। हमने कौन सा गलत काम किया? स्कूल ही तो बनवा रहे हैं, अस्पताल ही तो बनवा रहे हैं, सड़कें ही तो बनवा रहे हैं, पानी का ही तो इंतजाम कर रहे हैं, सीवर ही तो ठीक करा रहे हैं। कौन सा गलत काम किया? கெஜ்ரிவால் குற்றச்சாட்டை பாஜக நிராகரித்துள்ளது. ஊழலில் சிக்கியுள்ள கெஜ்ரிவால் அதை மறைக்க வாய்க்கு வந்தபடி பேசுகிறார். ஏஜென்சிகள் விசாரித்து வருகின்றன, விரைவில் உண்மை வெளிவரும். கெஜ்ரிவால் சிறைக்கு செல்வார் என டெல்லி பாஜக தலைவர் வீரேந்திர சச்தேவா கூறினார். जब सच जूते पहन रहा होता है तब तक एक झूठ आधी दुनिया की सैर कर चुका होता है। वही अरविंद केजरीवाल का हाल है कि झूठ बोलने में उनकी महारत हासिल है। भ्रष्टाचार चोरी में उलझ के रह गए हैं केजरीवाल, वरना दिल्ली में सरकार चलाना कोई इतना मुश्किल नहीं था। लेकिन क्योंकि आपने चोरी किया, भ्रष्टाचार किया और कुछ जमीन आपके पास बची नहीं है, तो आप कुछ भी अनाप शनाप बोलते हैं। तो इसलिए हम कह रहे हैं कि जांच एजेंसी अपना काम कर रही है, सच अपनी सबके सामने आएगा और सबको दिखेगा भी। உத்தரப்பிரதேசத்தை அதிர வைத்த மெகா திருமண மோசடி. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கூட்டு திருமண நிகழ்வில் திருமணம் செய்து கொள்ளும் ஏழை பெண்களுக்கு 51,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை முதல்வர் யோகி ஆதித்யநாத் அறிவித்திருந்தார். அதன்படி ஜனவரி 25 பாலியா மாவட்டம் மணியா பகுதியில் ஒரே இடத்தில் 568 ஜோடிகளுக்கு சமூக நலத்துறை சார்பில் திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டது. பாஜக எம்எல்ஏ கேட்கி சிங் தலைமையேற்று திருமணத்தை நடத்தி வைத்தார். இந்த திருமணத்தில் பெரும் மோசடி நடந்திருப்பது அங்கு எடுக்கப்பட்ட வீடியோ மூலம் இப்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. திட்டமிட்டபடி 568 ஜோடிகள் கிடைக்காததால் ஏற்கனவே திருமணமானவர்களையும் அழைத்து வந்துள்ளனர். ஏராளமான பெண்கள் ஜோடியின்றி தனியாக நிற்பதும் தங்களுக்கு தாங்களே மாலை அணிந்து கொள்வதும் வீடியோவில் பதிவாகியுள்ளது. இதன் மூலம் 568 ஏழை ஜோடிகளுக்கு திருமணம் நடந்தது போல ஆதாரத்தை காட்டி அரசின் உதவித்தொகை பணத்தை அடிக்க நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அதிகாரிகள் திட்டமிட்டது அம்பலமானது. இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையானதை அடுத்து உரிய விசாரணைக்கு மாநில அரசு உத்தரவிட்டது. அரசு உதவித்தொகையை அபகரிக்க முறைகேட்டில் ஈடுபட்டதாக 2 அரசு அதிகாரிகள் உட்பட 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் திருமண மோசடி குறித்து அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது திருமணம் நடத்தி வைக்கப்பட்டவர்களில் சுமார் 200க்கும் அதிகமான ஜோடிகள் போலியானவையாம். போலியாக மணப்பெண் மணமகனை 500 முதல் 2000 ரூபாய் வரை கொடுத்து நிற்க வைத்ததும் சுமார் 2 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நல்ல வேளையாக திருமணம் செய்து கொண்ட யாருக்கும் இன்னும் உதவித்தொகை விநியோகம் துவங்கவில்லையா? இந்த வழக்கில் தொடர்புடையவர்களை கண்டறிந்து கைது செய்யும் நடவடிக்கை தொடருகிறது. அதனால் முழுமையான விசாரணை முடியும் வரை உதவித்தொகை வழங்காமல் இருப்பதை உறுதி செய்ய 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது.